டொரண்டோ பட்டணத்தில் ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழ் நண்பர் வீட்டுக்கு என்னை ஜெபிக்க வேண்டும் என்று கூப்பிட்டார். நான் அவருடைய வீட்டுக்கு நான் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே போன உடனே கணவனும் மனைவியும் சிறு பிள்ளை மாதிரி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் வேறு. இலங்கையிலிருந்து எப்படியோ ஒரு வழியாக கனடாவுக்கு போய் அங்கே அவளுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால அங்கே பிஸ்ஸா செய்கிற கடையில் அவர் ஒரு வேலை செய்கிறவராக மாறிவிட்டார். இலங்கையிலிருந்து போன அநேக ஐரோப்பாவிலையும் கனடாவுக்கும் போனவர்கள் அநேகர் முதலாவது சாப்பாட்டு கடைகளில் தான் வேலை செய்கிறவர்களாக அவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. அதை செய்து வந்தார்கள். அப்படி போன அவர்கள் அங்கே அவர்கள் ஓ என்று அழ ஆரம்பித்தார்கள். அப்போ நான் கேட்டேன் என்ன என்று. பிரதர், உங்களை மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரசங்கியார் வந்தார். அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணார். தலையில் கை வச்சு, நீ இப்போ தொழிலாளியாக இருக்கிறாய், கர்த்தர் உன்னை முதலாளி ஆக்குறாருன்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். நானும் அதை நம்பி பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் கடன் வாங்கி, பக்கத்தில் ஒரு பிஸ்ஸா கடை விலைக்கு வந்தது, நான் உடனே வாங்கிட்டேன். ஆனால் 6 மாதம் கூட ஓடலை பிரதர். எல்லாம் நஷ்டப்பட்டு போய் ஒரு பிச்சைக்காரனை போல் நான் நடு ரோட்டில் இருக்கிறேன். மறுபடியும் 2 வேலை செய்கிறேன். பிட்சா கடையில் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன். 6 மணி நேரம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ராத்திரி கதவை பூட்டிட்டு உள்ள சாமான அடுக்கிற வேலை செய்கிறேன். அப்படி செய்து நானும் என் மனைவி இந்த ராத்திரியில் திருட்டுத்தனமா கள்ளத்தனமா அரசாங்கத்துக்கு தெரியாம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் ராத்திரியில் சாமானெல்லாம் சரிப்படுத்தி அடுக்கி வைக்கிற வேலையை செய்கிறோம். என் வாழ்க்கையில் 18 மணி நேரம் நான் வேலை செய்தாலும் என் மனைவியும் 3 பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, புது நாட்டில் வந்திருக்கிறோம். சரியா கூட ஆங்கிலம் பேச தெரியாது. பள்ளிக்கூடத்துக்கு அவங்கள சேர்த்திருக்கோம். அவங்களுக்கு இங்க உள்ள கலாச்சாரம் தெரியாது. இந்த மக்களோடு எப்படி பழகணும்னு தெரியாது. அந்த பிள்ளைங்களை அவ பார்க்க வேண்டியிருக்கிறதுனால அவன் 6 மணி நேரம் தான் ராத்திரி வேலை செய்யறான். 2 பேரும் ராத்திரிக்கு ஒரே சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை செய்யறோம். நான் 18 மணி நேரம் ஒரு நாள்ல வேலை செஞ்சாலும் என் குடும்பத்தை தான் நடத்த முடியும் பிரதர். எங்க கடனை எப்படி தீக்கிறதுன்னு தெரியல. அடிக்கடி எங்களுக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. தயவு செய்து, அவர் சொன்ன ஒரே காரணம், நான் நல்லா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன், அழகா குடும்பம் நடத்திருந்தேன், ஒரு கடன் இல்லாம நடத்திக்கிட்டு இருந்தேன். அரசாங்கம் எனக்கு 3 பிள்ளை வச்சிருந்ததுனால, அகதியா வந்ததுனால எனக்கு உதவி செய்தது. நானும் என் தொழிலில் வச்சதை வச்சு கொஞ்சமா சம்பாதிக்க முடிஞ்சது. என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கூல்ல நான் படிக்க வைக்க முடிஞ்சது. இப்பவும் இப்படி கஷ்டப்பட்டு 18 மணி நேரம் ஒரு நாள்ல வேலை செய்தோம். தூங்குறது கூட எனக்கு நேரம் கிடையாது. குளிக்கிறதுக்கும் சாப்பாடுறதுக்கும் எண்ணம் கூட வர மாட்டேங்கி. குடும்பமா தற்கொலை பண்ணலாம் என்று தோன்றுகிறதுனால தான் நாங்கள் உங்க கூட்டத்துக்கு வந்தோம். அந்த கூட்டத்தில் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் அவரை உயர்த்தி காண்பிப்பது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவரை பார்த்து கொள்ள வல்லமுள்ளவராக இருக்கிறான்னு சொன்ன வார்த்தை எங்களை தேய்த்ததுனால எப்படியாவது எங்க வீட்டுக்கு கூட்டு வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணும்படி கேட்டேன். அன்னைக்கு மட்டும் அவர், நீ தொழிலாளியா இருக்கிற முதலாளியா ஆவன்னு எனக்கு ஆசையை போட்டு கூடாம இருந்தேன்னா நான் பத்திரமா இருந்திருப்பேன். இப்போ தொழிலாளியா இருந்த முதலாளியா இருந்தவன் பிச்சைக்காரன் ஆயிட்டேன் பிரதர். தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கிற 2 பேரும் கண்ணீர் வடித்ததை பார்த்த போது நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். தொழிலாளியா இருக்கிற நீங்க முதலாளி ஆயிடுவான்னு உங்களுக்கு மேல கை வச்சு சொன்ன தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். சொன்ன 5 லட்சம் ரூபா. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், என் ஜனம் பேதையாக்கப்பட்டவர்களாக, கண்கள் அடைக்கப்பட்டவர்களாக, தங்களுக்கு வயிற்றுக்கு ஊழியம் செய்வதற்கு நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் காப்படில்லாத இருதயங்களை வஞ்சிக்கிறவர்கள் ஒரு பெரிய கூட்டம் தான் இன்றைக்கு சபைக்கு ஒரு பெரிய எதிரி என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக நான் இதை காட்டி கொடுக்கிறேன். சரி, பவுலுக்கு தான் இப்படி ஆளுங்கள் எல்லாம் பற்றி ரொம்ப கோபமா இருக்குது. கொஞ்சம் பேதுரு கொஞ்சம் சாஃப்டான ஆளு, அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு
இரண்டாவது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரம், அங்கே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 Peter 2nd chapter verses 1 onwards. கள்ளத்தீர்சிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் இப்பொழுது உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவளை இப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஐயா, வாசிக்கலாம் தொடர்ச்சியாக. அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவருடைய அழிவு உறங்காது. அவருடைய அழிவு. இதைத்தான் பவுலும் அங்கே சொன்னார். உங்களிலும் சிலர் எழும்பி ஜனங்களை தங்களுக்கு ஆதாயமாக தந்திரமான வார்த்தையினாலே வஞ்சகமான போதனையினால இழுத்துக் கொள்ளுவர்கள் ஏராளம் எழும்புவார்கள் சொல்கிறதை இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம், சபைகள் சந்தித்து வருகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சாராள் நவரோஜ் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பாடலை பாடினார்கள். தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி, அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் தெரியுமா? இன்னொரு வார்த்தை அவர்கள் சேர்த்து பாடினார்கள். என்ன பாடினார்கள்? தியாகம் எளிமை வாழ்வில் வருமோ, சிநேகம் உலகினிலே செலுத்தியே ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே. ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்து ஆடம்பரங்கள் நிறைந்து பின் மாறினர் என்கிற வார்த்தைகளை கொண்ட பாடல் தீர்க்க தரிசன பாடல் என்று சொல்வேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.